ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள்சி யூடியூப் சேனலில் பார்க்கக்கூடிய ஒரு தொழில் தகவல் என்ன அப்படின்னா, தமிழக அரசு கறவை மாடு வாங்குவதற்கான கடன் திட்டம் வழங்குறாங்க. ஸோ இது யார் வழங்குறா அப்படின்னா, இலவசமாக நீங்கள் எந்த தொழில் ஆரம்பிக்க முடியாது. உங்கள் கையில் கொஞ்சமாவது ஒரு அமௌண்ட் வேணும். இப்போ நம்மகிட்ட அந்த அளவுக்கு அமௌண்ட் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், லோனுக்கு யோசிப்போம். லோன் யார் கொடுப்பா, எங்கே கொடுப்பான்னு நிறைய இடங்கள் அலைவோம். ஆனால் தமிழக அரசு இப்போ அதுக்கு ஒரு வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் மாடு வாங்கி பால் வியாபாரம் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ பயனுள்ளதாக இருக்கும். மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்ட பொருளாதார மேம்பாட்டு கழக லிமிடெட்ல TABCEDCO அப்படிங்கிற ஒரு சைட்டு, நீங்கள் இந்த பேரை அடித்தாலும் இந்த சைட்டு ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கறவை மாடு வாங்குவதற்கான கடன் நாங்கள் வழங்குறோம். இதுதான் அந்த கடன் திட்டம். அந்த திட்டத்தை பற்றி நாங்கள் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் திட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் லோன் வாங்குங்க. தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் இணையம் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சிருக்காங்க. அது ஆவினோடது. அல்லது மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் மூலமா நீங்க 2 ஆப்ஷன் மூலமாகவும் கடன் வாங்கலாம். ஏன்னா நாங்க 2 ஆப்ஷன் மூலமா தான் வழங்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்களோட உறுப்பினர்களாக இருக்கணும். அப்படி இருந்தாங்க அப்படின்னா அந்த உறுப்பினர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நல்ல ஒரு பயனாளிகளை தேர்ந்தெடுத்து நம்ம அப்ளை பண்ணக்கப்புறம் பால் பண்ணையை தொடங்குவதற்கு உயர்ந்தபட்சமா நம்மளுக்கு ஒரு பயனாளிக்கு 2 கறவை மாடுகள் மினிக்க வாங்க 1,20,000 அளிக்கப்படும். அதாவது ஒரு கறவை மாடு 60,000 ரூபாய். அப்ப 2 வாங்குறதுக்கு 1,20,000 ரூபாய் நாங்க வழங்குறோம். இதை நீங்க எப்ப செலுத்தணும் அப்படின்னா 3 வருஷத்துக்குள்ள இந்த 1,20,000 கடனை எங்களுக்கு திரும்ப நீங்க அடைச்சிடணும்னு சொல்லியிருக்காங்க. ஆண்டு வட்டி விகிதம் பார்த்தோம்னா 7% கொடுத்துருக்காங்க. ஆனா பயனாளிகளோட பங்கு என்ன அப்படின்னா 5%. இது உங்களுக்கு புரியாம இருக்கும், நான் தெளிவா சொல்றேன். அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பயனாளிகளோட பங்கு 5% சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம 5% கடன் தொகையை மட்டும் செலுத்தினா போதும். மீதி உள்ள 2% அது என்ன அப்படின்னா நம்மளுக்கு அவங்களே மானியம் மாதிரி அடைச்சிருவாங்க. அப்ப நம்மளுடைய கடன் பங்கு 5%. ஸோ இதை நீங்க பால் உற்பத்தி சங்கத்துல போய் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி ஃபில்அப் பண்ணி கொடுங்க. கொண்டு போகும் பொழுது உங்களுடைய சாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ், ஆதார் கார்டு, 2 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, இதெல்லாமே பேசிக்காவே எல்லா லோன்லயும் கேட்பாங்க. அதனால இதெல்லாம் எடுத்துட்டு போங்க. இன்னும் ஏதாவது எக்ஸ்ட்ரா கேட்டாங்கனாலும் அதை அதோட அட்டாச் பண்ணி எப்படி கொடுக்கணும்னு அவங்ககிட்ட கேட்டா கூட சொல்லிடுவாங்க. ஆன்லைன்ல நீங்க அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனா சப்மிட் பண்ற இடம் ஒண்ணு தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் இணையமா இருக்கணும், அதாவது ஆவின் சார்ந்து இருக்கணும் அந்த பால் உற்பத்தி. அப்படி இல்லைன்னா மாவட்ட பால் உற்பத்தியாளரா இருக்கணும். இப்ப இந்த ஃபார்மை பாருங்க. இந்த ஃபார்ம் தான் நேர்ல போனாலும் கொடுப்பாங்க, ஆன்லைன்ல நீங்க டவுன்லோட் பண்ணாலும் இதுதான் கிடைக்கும். சீல் வச்சு தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்ட பொருளாதார மேம்பாட்டு கழகம் தனிநபர் கடன் பெறும் விண்ணப்பம் அனுப்புனர் பெறுநர்லாம் போட்டே இருக்கும். இதான் அந்த வெப்சைட். இதை பார்த்துக்கோங்க. இந்த வெப்சைட்குள்ள போய் இதை பார்த்துக்கோங்க. முக்கியமா இது குடும்பத்துல ஒருத்தருக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க. ஸோ இந்த தகவல் பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. குடும்பத்துல ஒருத்தருக்கு மட்டும்தான்.